வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 4/9/2024 குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சிம்ம லக்கணம். இருப்பு இன்று 2 நாழிகை 12 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:04. கரணன் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 9:49 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:13 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று இரவு 8:30 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 9:49 வரை பவம், பின்பு இரவு 10:48 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:13 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 4:13 வரை பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருக்கட்டும், அதை இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்து வேற ஒரு நாட்களில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி காலை ராமஜ மன்னார் திருக்கோலமாய் காட்சியருளல். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம் ஆராதனை விழா. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சந்திர தரிசனம் இருக்குங்க. அப்போ இந்த சந்திர தரிசனம் நமக்கு என்னென்ன நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும், இந்த அப்போ 3ஆம் பிறை தரிசனம் காண்பதால் என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகைகள் எல்லாம் செய்யும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி என்று வரும் நிலவே இந்த பிறை நிலா என்றும் 3ஆம் பிறை என்றும் அழைக்கப்படுதுங்க. அப்போ இந்த 3ஆம் பிறையை சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சி ஆகியோர் தங்கள் சிரசின் மீது அணிந்திருப்பதன் காரணத்தால் அதை காண்பது மிகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுதுங்க. அப்போ இந்த பிறை நிலா தரிசனம் இந்து மதம் மட்டுமல்லாது பிற மதங்கள்லையுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குங்க. அப்போ சந்திரனுடைய தவம், அதாவது மனோகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரன் பார்த்தீங்கன்னா தட்சனின் மகள்கள் 27 பேரையும் மணந்து ரோஹிணியிடம் மட்டும் பிரியம் கொண்டிருந்ததால் தட்சனிடம் கடுமையான சாபத்தை பெற்று தனது கலைகள் அனைத்தையும் இழக்கிறாருங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சந்திரன் பொலிவிழந்து காணப்பட்டு கோரமான ஒரு முகத்தோடு இருக்கிறாருங்க சந்திரன். அப்போ சிவபெருமானை குறித்து தவம் செய்து தான் இழந்த கலைகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வரத்தையும் பெறுகிறாருங்க. சிவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி சிவபெருமானுடைய சிரசில் 3ஆம் பிறையாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறாருங்க. அத்தகைய மகத்துவமிக்க 3ஆம் பிறை சந்திரனை பிறை நாளன்று வானில காணும்போது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம என்று கூறி வணங்கிட அழகு அமைதி குடிகொள்ளுங்க. அப்போ அமாவாசை அன்றும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதும் இல்லைங்க. 3வது திதியான தொகுதியை திதியில தான் தெரியுங்க இந்த நிலவு. பசுவின் வாளில் இருக்கக்கூடிய முடியை விட மிக மெல்லியதாக இருப்பதுடன் இருள் வருவதற்கு முன்பாக வானில் சிறிது நேரமே தோன்றி மறைந்து விடுங்க. அப்போ இந்த நாளில் 3ஆம் பிறை தரிசனத்தை இந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க.
அதனால தாங்க அந்த மூன்றாம் பிறை தரிசனம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுதுங்க. அத்தகைய மூன்றாம் பிறை வழிபாடு இஸ்லாம், கிறிஸ்துவம், ஜைனம் போன்ற பிற மதங்கள்லேயுமே புனிதம் வாய்ந்ததாகவும் கருதப்படுவது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்போ இந்த பிறை நிலவை காண்பதால் பார்த்தீங்கன்னா ஆயுள் விருத்தியாகுங்க, தொழில் சிறந்து செல்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக காண்பீங்க, ஐஸ்வர்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அப்போ பசுவை கொன்ற பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடியதுங்க இந்த இது. அதனால் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களுமே நீங்கக்கூடியது இந்த சந்திர தரிசனம்ங்க. மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன அமைதி, மன நிறைவு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சந்திரன் உங்களுக்கு வாரி வழங்குவாருங்க. அப்போ சந்திரன் மனோகாரகன் என்பதால் மனதை ஆட்கொள்ளக்கூடியவர் சந்திரனுங்க. அப்போ இந்த பிறையை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு மன நிறைவு, மன நிம்மதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு மிக சிறந்த நாள், கட்டிட பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக ஏற்ற நாள், சோலை பணிகளை மேற்கொள்ள மிக உகந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மேச லக்கணம் இரவு 8:49 மணி முதல் 10:33 மணி வரை, ரிஷப லக்கணம் 10:34 மணி முதல் 12:35 மணி வரை, மிதுன லக்கணம் 12:36 மணி முதல் 2:47 மணி வரை, கடக லக்கணம் 2:48 மணி முதல் 4:55 மணி வரை, சிம்ம லக்கணம் 4:56 மணி முதல் 7:01 மணி வரை, கன்னி லக்கணம் 7:02 மணி முதல் 9:01 மணி வரை, துலாம் லக்கணம் 9:02 மணி முதல் 11:07 மணி வரை, விருச்சக லக்கணம் 11:08 மணி முதல் 1:18 மணி வரை, தனுசு லக்கணம் 1:19 மணி முதல் 3:25 மணி வரை, மகர லக்கணம் 3:26 மணி முதல் 5:20 மணி வரை, கும்ப லக்கணம் 5:21 மணி முதல் 7:03 மணி வரை, மீன லக்கணம் 7:04 மணி முதல் 8:44 மணி வரை. இன்று புதன்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா புதன் ஹோரை மிக மிக விசேஷமானதுங்க. இந்த புதன் ஹோரை பார்த்தீங்கன்னா கல்வி, கலைகள், நுண்ணறிவு போன்ற விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த புதன் பகவான் தாங்க. அப்போ வித்தைகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளுமே நீங்கள் இந்த புதன் ஹோரையில் முயற்சிகள் செய்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் மிக ஒரு ஏற்ற நேரம்னா அது இந்த புதன் ஹோரை தாங்க. அப்போ இந்த புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு ஹோரைனா அது இந்த புதன் ஹோரை தாங்க. அதனால் சுபகாரியங்களுக்கு மிக உகந்த ஹோரைங்க. நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கும் இந்த ஹோரை பார்த்தீங்கன்னா புதன் ஹோரை மிக உகந்த ஹோரைங்க. பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு நினைச்சாலும் நீங்கள் இந்த புதன் ஹோரையில் மேற்கொள்ளலாம். புத்தி கூர்மை வளர்ப்பதற்கு இந்த ஹோரையில் முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. இன்றைய நாள் புதன்கிழமைங்க. அப்போ புதன்கிழமையில் சுபகாரியங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு சிறப்பான நாளுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் விநாயகரை நீங்கள் தொடர்ந்து அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையிலையுமே நீங்கள் பச்சை நிற உடைகளை அணிந்து கொண்டே வாங்க. விநாயகருடைய பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகளை முற்றிலும் உங்களுக்கு குறைத்து வைக்கக்கூடியவராகவும் இருப்பாருங்க. அதே போல் புதன்கிழமையில் ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இந்த 3 ராசிக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் செய்யட்டும் சரி, அந்த முயற்சிகளில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. மற்ற நாள்களில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை இன்றைய நாளில் செய்யும் பொழுது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறணும் அப்படின்னு நினச்சினாலும் இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தலாமுங்க. அப்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதாவது புதன்கிழமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான நாளாக இருக்காது. அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் இன்றைய நாள் ஈடுபடாமல் இருந்தாலே போதும். மற்ற நாட்களில் உங்களுக்கு விட இந்த நாளில் அவ்வளோ ஒரு பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாதுங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போமுங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும்
3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சனி வக்கரத்துலையும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதை பற்றியுமே நீங்கள் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குங்க. அப்போ பொறுமையாக இருங்க, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்ட எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உறவினர்கள் வழியில் உங்களுடைய மதிப்பு சற்று ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று சற்று குறைந்து காணப்படுதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டுங்க. காரியங்களில் அனுகூலமாக முடிய கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் இருக்க பழகி கொள்ளுங்க. அதே போல் உறவினர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபார ரீதியாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் மிக நன்றாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பது மிக கடினமுங்க. சிறிய செயல்களை கூட முடிக்க நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் சக பணியாளர்களுடனான உறவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லுறவாக இருக்காதுங்க. கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய வேலையில் திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது சில தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. உங்களுடைய அன்றாட தேவைகளை என்ன பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. ஏன்னா உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய இருவருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குங்க. அதனாலேயே இன்றைய நாள் உங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் எழக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. நட்பான அணுகுமுறையை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பானதுங்க. ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் லைட்டாக கெட்டால் கூட அவங்களுக்கு படிப்பில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் கல்வியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கல்வியில் நல்லா இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாம். இன்றைய நாள் இங்கே செலவுகளை தவிர்க்க வேண்டுமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால எல்லாத்திலையுமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும் போது உங்களுக்கு நிதி நிலைமை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய சளி இருமல் முதுகுவலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் சில பாதிப்புகள்லாம் ஏற்பட காண்பீங்க. பதட்டமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்களும் இருப்பதால் ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வயசானவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய சகோதரர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருமுங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சனி வக்கரத்துலேயும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில்
உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அதனால் பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பணிச்சுமையின் காரணமாக உங்களுடைய உடல் அசதி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாக காண்பீங்க. அப்போ சகோதரர்கள் வழியில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் சனி வக்கரத்துலேயும், 10ல் ராகு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு தாங்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியமான ஒரு தன்னம்பிக்கை இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையாக இருப்பாங்க. லாபமும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படுங்க. இன்றைய நாள் கவனமும் சிறப்பான ஒரு திட்டமிடுதல் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு லாபத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்று தொழிலில் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. உறவிற்கு நல்ல ஒரு அடித்தளம் இட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு போதிய அளவில் இருக்காதுங்க. அப்போ இன்று கணிசமான தொகையெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவினங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத
சில விஷயங்களில் நீங்களே போய் வாண்டடாக போய் செலவு செய்வது இதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. குழந்தைகளுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் தாமதங்கள் இதெல்லாமே நிறைவேறி நல்ல ஒரு முழு மூச்சுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ தியானம் யோகா மேற்கொள்வதன் மூலம் நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம்லாம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் பிரகாசமாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மனதளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள் கல்வி தொழில் உத்தியோகம் வீடு மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சனி வக்கரத்துலேயும் 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணம் எல்லாம் காணப்படுவதால் சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறையாக காணப்படுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் நீங்கள் விவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்ற நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரன், கேது, சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சனி வக்கரத்திலையும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவசரப்பட வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது இன்றைய நாள் நல்லது. உடனடியாக உங்களுக்கு விளைவுகளை பார்த்தீங்கன்னா பலன்கள் கிடைக்காட்ட கூட பரவாயில்ல, நம்பிக்கை இழக்காதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இன்றைய நாள் தேவைப்படுது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. கடன் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லதுங்க. தள்ளிப்போன சில காரியங்கள் வந்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கருத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அப்போ நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தெய்வ காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மன அமைதி, மன நிறைவுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குமுங்க. சவாலான செயல்களை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் காணப்படுவதால் இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாக போகுதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களில் உங்களுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. தாய் வழி உறவினர்களில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முடிவதற்குண்டான வாய்ப்பு காலதாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வெளியூர் பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இன்றைய நாள் அதான் நல்லது. அதே போல் அரசாங்கம் சார்ந்த அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை சுமாராக தாங்க இருக்குது. பங்குதாரர்களிடம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் சில கால தாமதங்கள், இழுபறியான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே வந்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வேலை தொடர்பான பயணமெல்லாம் காணப்படுங்க. இந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா சில லாபங்களும் இருக்கும். அதே போல் சில
உங்களுக்கு ஒரு உடல் அளவில் ஒரு அசதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக காணப்படுது. உங்களுடைய தொழில்களில் சில முயற்சிகளை போடும்போது உங்களுக்கு முழு முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா சக பணியாளர்களிடம் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டியது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவுகளில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுது. உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை தான் இன்றைய நாள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வாய் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. அதனால் பொறுமையாக இருங்க, நிதானத்தோடு இருங்க, எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா குடும்ப இல்லறம்னு வந்துடுச்சுனாலே அந்த அறத்தோடு சார்ந்து விட்டு கொடுக்குற பண்பு நம்மக்கிட்ட இருக்கணுங்க. இப்போ விட்டு கொடுக்குற பண்பு இருந்தால் தான் குடும்பத்தில் நிலைச்சு நிற்கும். அதே போல் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. அவர்களுடைய படிப்பு நல்லபடியாக இருக்குது. அதே போல் இதுவரை இருந்து வந்த சில முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றதுனால அவங்களுக்கு வருகின்ற காலங்கள் வெற்றியாக ஆகக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுதுங்க. அதனால அவர்களுடைய முயற்சி மிக சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அதனால் கணிசமான ஒரு இருப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தடைகளை, தாமதங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஏன்னா மனசளவில் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருப்பதால் நிதி நிலைமையில் அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேட் உங்களால் பண்ண முடியாது. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக சிறப்புங்க. அவர்களுடைய நலனத்திற்காக பார்த்தீங்கன்னா சில பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதால் கொஞ்சம் மனதளவில் உங்களுக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால் சில காரிய அனுகூலங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கொடுத்த கடன்களை திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுவதால் அதை நிச்சயம் உங்களுக்கு முயற்சிகளை பண்ணினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரன், கேது, சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ல் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு.
இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாள் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தந்தையுடன் பார்த்தீங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லது. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு, அமைதியின்மை இதெல்லாம் இருக்க வேண்டுங்க. இப்போ உங்களுடைய செயல்களை கொஞ்சம் முறைப்படுத்தி
திட்டமிடுதலுடன் ஆற்றுவதன் மூலம் இன்றைய நாள் இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாமுங்க. இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகுது. எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு போட்டி பொறாமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இன்றைய நாள் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் சிறு குழப்பங்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு நீங்க குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் உங்களுக்கு சோர்வும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்க. வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இப்போ இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் பொறுமையுடனும் மன உறுதியுடனும் செயல்களை நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் திட்டமிடுதலும் உங்களுக்கு ஒரு முறைப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் தான் இன்றைய நாள் உங்களுடைய தவறுகளை தவிர்க்க முடியுங்க. அதனால் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுடைய தொழில் விஷயங்களில் உங்களுடைய லாபங்களும் பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் அந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துருங்க. யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ சகஜமாக நீங்கள் பழகுங்க, பேசுங்க. இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய வழியில் பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் குழந்தைகள் ஆசிரியர்களிடத்தில் சில தவறுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செலவுகள் சற்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டு பணத்தை எல்லாம் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் நிதி நிலைமையில் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு மனதளவுலையும் ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். சில தோல் எரிச்சல் காரணமாக நீங்கள் ஒரு நாள் தூக்கமின்மையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. அதனால் இன்றைய நாள் சோர்வுகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்கள் மூலம் பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாக போகுது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா இரண்டுமே கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சி முழு திறனை நீங்கள் போட்டால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அப்போ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பெரியோர்களுடைய ஆசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ கட்டுமான துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ எதுலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ உறவினர்களிடம் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படுமானா அப்போ இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. இப்போ இன்றைய நாள் சமூக பணிகளில் உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் எந்த இடத்துலையும் நிதானத்தை கடைபிடிங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உயர்வு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆர்வங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் பண வரவும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லைங்க. அப்போ பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. மனதில் அடிக்கடி இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமுங்க. அப்போ சகோதரர்கள் வகையில் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் காண்பீங்க. உறவினர்களுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேரிடுங்க. இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் எதிர்பார்த்தபடி இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் இன்று நீங்கி அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சில தடைகளை நீங்கள் கடந்து சில பணிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகர காணக்கூடணும்னா அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை போடணுங்க. அப்போ வெற்றிகள் வேணும் அப்படின்னாலே உங்களுடைய திட்டமிடுதலும் முயற்சியும் இருக்கணுங்க. அப்போ அதிக முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருப்பதால் இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு விவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காரணம் இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் அதையெல்லாம் தவிர்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லதுங்க. ஏன்னா இந்த விவாதத்தால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் அந்த சின்ன சண்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லது. உங்களுடைய துணையுடனான உறவை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் தான் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நன்மைகள் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எதிலையுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்க. உங்களுடைய வீட்டில் முதியோர்களுள்ள பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது இன்றைய நாள் சிறப்புங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுடைய கல்வி மென்மேலும் வளரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் அவங்களுடைய படிப்பை பற்றி நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கவலை கொள்ள தேவையில்லைங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவும் செலவும் பார்த்தீங்கன்னா இரண்டுமே உங்களுக்கு சரிசமமாக இருக்குங்க. அப்போ இதில் பாதி அதில் பாதி செலவினங்கள் பாதி போச்சுனாலும் உங்களுக்கு வரவும் அதே போல் பாதி வருங்க. அதனால் உங்களுடைய தேவைகளை எது தேவையோ அதை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்ற வேண்டியது இன்றைய நாள் நல்லதுங்க. நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலியால் சில அவதிப்பட நேரலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. தியானம் யோகா நடைபயிற்சி இதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளால் சில மனச்சங்கடங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குதுங்க. கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உணவு விஷயத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் இன்றைய நாள் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது அதே போல் எண்ணெய் பதார்த்தங்கள் இந்த மாதிரியான வகைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம். விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை
வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையுமே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இன்றைய நாளை நீங்கள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியுங்க. அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக நீங்கள் சமாளித்து விடலாம். ஆன்மீக இசை கேட்பது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன ஆறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கலைத்துறை பணிகளில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. சமூகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மனம் விட்டு பேசுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அமைதி உண்டாகக்கூடுங்க. எதிலுமே சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடும். தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா அதன் விஷயங்களில் உங்களுடைய நுணுக்கங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாம் இன்றைய நாள். அப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு செலவுகள் எல்லாம் செய்ய நேரிடக்கூடுங்க. அதனால் கையிருப்பு சில விஷயங்களில் நிதி நிலைமை உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் வாழ்க்கை துணையோட பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அப்போ பணிச்சுமை அதிகரித்தால் கூட உங்களுக்கு சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக திட்டமிட்டீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றலாமுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்த ஒரு சுணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய அதோட முயற்சிகளில் உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கவனமற்ற வார்த்தைகளால் பேச வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால் உறவில் சில மகிழ்ச்சிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிரும். அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு சிறு ஒரு தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள கவனிச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதிய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்காதீங்க. தெரிந்த நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பணத்தை யாரிடமே இன்றைய நாள் தவறாமல் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது மிக நல்லதுங்க. கொஞ்சம் கண்டிஷனோடு இருங்க. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி நடங்க. உங்களுக்கு யோகா, தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபயிற்சி நடப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுங்க. வெறுங்காலில் நடந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியிடங்களில் நீங்கள் சாப்பிடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக நல்லதுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் தந்தையுடன் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திற்கு மிக அவசியமானதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எந்த ஒரு புதிய முயற்சிகளையுமே இன்றைய நாள் ஈடுபடாமல் இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அருமையான ஒரு நாளாக மாறுங்க.
தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி வக்கரத்துலேயும் 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் 9ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு, உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுடைய அனுபவத்தின் மூலம் சில பாடங்களை எல்லாம் கற்பிக்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியமின்றி நீங்கள் எந்த இடத்துலையுமே செயல்பட வேண்டியது நல்லது. உங்களுடைய வாக்கு சாதுரியம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கலைத்துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈடேறக்கூடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதற்கு மாற்றான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கவனமாக இருங்க. உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தியானம், ஆன்மீகம் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதிகள் ஏற்பட காண்பீங்க. திட்டமிட்ட பயணங்களில் சில கால தாமதங்கள், தடைகள் இதெல்லாமே உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உற்சாகங்கள் சற்று குறைந்த நாளாக காணப்படுதுங்க. அப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகலாம். சகோதரர்கள் வகையில் சில விஷயங்களில் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணி வளர்ச்சி ஒரு சராசரியை விட கொஞ்சம் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக பணிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலைப்பளு பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடம் கொஞ்சம் ஆலோசனைகள் பெற்று நீங்கள் எந்த ஒரு முடிவாக எடுப்பது மிக நல்லதாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போல தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் அவ்வளவு பிணைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருக்க கொஞ்சம் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வதாங்க இன்றைய நாள் சிறப்பு. அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இறக்கங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் இருந்தால் கூட திட்டமிட்டு செயல்பட்டினா தான் உங்களுடைய நிதி நிலைமையை இன்றைய நாள் உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியுங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அதனால் கால்வலி,
பதட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது சில விஷயங்களில் பேசி கோபப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருப்பதால் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதிரியான அணுகுமுறைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீரல் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளால் சில செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், கலத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பரபரப்பான ஒரு சூழ்நிலைகள் தாங்க அதிகமாக காணப்படும். அதனால் மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசரப்படக்கூடிய, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அமைதிகள்லாம் ஏற்படுங்க. இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளும் சற்று அதிகமாக ஏற்பட காண்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தாங்க இருக்குது. புதிய துறை சார்ந்த ஏதாவது வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களும் இன்றைய நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் நிதானத்தோடு எடுக்க வேண்டியது நல்லது. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அதே போல் உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நல்லது. அதே போல் பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிடிவாதம் எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியிடங்களுக்கு நீங்கள் சாப்பிட போவதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மராமத்து பணிகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதில் தாமதங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் எதிர்பார்த்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இன்றைய நாள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் பணிகளை நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி இன்றைய நாள் பணியாற்றுங்க. அதே போல் இன்றைய நாள் எந்த ஒரு வேலையிலையும் பணியிலையும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவது சில தவறுகளை உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. அதே போல் தொழில் விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுடைய விற்பனையின் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கணவன் மனைவிக்கிடையே உண்டான ஒரு கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதனால் இன்றைய நாள்
குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. அப்போ நல்ல உறவிற்கு நீங்கள் ஏற்ற நாளா அப்படின்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை நீங்கள் காட்ட வேண்டியது மிக அவசியம்ங்க. அவங்க இன்றைய நாள் அவங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் நிறையாக இருக்குங்க. அப்போ பணத்தை நீங்கள் எங்கு எடுத்து சென்றாலும் பணத்தை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எடுத்து செல்வது, அந்த பணத்தை கையாள்வது முறையாக கையாள்வது மிக நல்லதுங்க. ஏன்னா நிதி நிலைமையில் இன்றைய நாள் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலி, சிறு சிறு உபாதைகள், சளி, இருமல், முதுகுவலி, அதே போல் கால்வலி, இந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் இன்றைய நாள் இணக்கமாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம்ங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரன் கேது சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. இப்போ திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில் வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல் புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க.
அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பற்றி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் பேசுனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம், யோகா, நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே தென்படுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.